வணக்கம் நேர்களே. நம்ம பொதுவாக வந்து இந்த தர்ப்பணம் தரோம், திதிகள் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்குறோம். உதாரணமாக அந்த முன்னோர்கள் வந்து இறந்து ஒரு ஆன்மாவாக இருக்காங்க அப்படின்றக்காக நம்ம வந்து திதி கொடுக்குறோம். இந்த திதியில் வந்து நம்ம எள்ளு வந்து படைக்கிறோம். அந்த எள்ளு வந்து எந்த கடவுளுக்கு உகந்தது, இந்த திதி நம்ம எந்த கடவுளுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியல. உதாரணமாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து திதி கொடுக்குறோன்னா அது வந்து சனி பகவானுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். சனி பகவான் பண்ண சனி பகவானுடைய பாவம் சிக்கிக்கிட்டோம், அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து அந்த திதிகள் கொடுக்குறாங்க. முக்கியமாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ வந்து சனி பகவான் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அல்ல. வேறு யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது திதிகள் கொடுக்குறோம் அப்படின்றது சனி பகவான் வந்து ஒருத்தரை வந்து சோதிப்பார், ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துவார், ரொம்ப எப்படி சிக்கலான ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போவார். ஆனால் வந்து உங்களை வந்து அழிக்க மாட்டார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானுடைய வேலைகளே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை வந்து சிக்கலாக்குறது, ரொம்ப ஒரு மனசால் ரொம்ப போட்டு வதத்தி எடுக்கிறது, இது எல்லாமே எதுக்காகனா உங்களுக்கு தண்டனை கொடுப்பார், நீங்கள் திருந்தணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டோன்னா உங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை எதுக்காக கொடுக்குறாங்க, அடுத்த முறை நீங்கள் வந்து திருந்தணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறது தான் அந்த தண்டனை. சனி பகவானும் அதை தான் பண்ணுவார். அப்போ மெயினாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது கூட வந்து ஒரு இஷ்ட தெய்வம், கடவுள் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்க, இப்படி ஒரு 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 இஷ்டமான ஒரு கடவுள். 2 பேருக்குமே வந்து உருவம் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடும் கிடையாது. அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே போய் அவங்க ஆட்சியை பண்ணுவாங்க. இந்த ராகு அப்படின்றவருக்கு வந்து இவர் தான் வந்து மெயினாக நம்ம சொல்லணும். ராகு அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா, நமக்கு வந்து பயங்கர சிக்கலை கொடுப்பார். நீங்கள் வந்து எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வந்து பத்தாது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருப்பார். கடைசி நீங்களே இப்போ ஒருத்தர் மனநிலையெல்லாம் மாறும். சில பேருக்கு வந்து மாரி இது சூசைட் பண்ணிக்கிறது, அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் வந்து அல்பாஸ்லேயே போகிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராகுவோட பலன் இருக்கிறவங்க தான். அப்போ நம்ம வந்து இந்த ராகுக்கு தான் நம்ம மெயினாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ராகுக்கும் எள்ளு தான் வந்து படைப்பாங்க, ரைட்டுங்களா? அதனால் நம்ம வந்து சனிக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ராகுவுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து படைக்கிறோம். திதி கொடுக்கும்போது ராகுக்கும் சேர்த்து தான் படைக்கிறோம். ராகுவுக்கு கொடுக்கும்போது அந்த ராகு வந்து கொஞ்சம் மனசை குளிரார் அப்படின்றப்ப கொஞ்சம் உங்களுக்கான அந்த பாவங்களை வந்து குறையும். பொதுவாக ராகு வந்து அவர் வந்து திருப்தியப்படுத்த முடியாது அப்படின்றது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதி. அவர் திருப்தியை அடைய மாட்டார். அவருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நபர். அதனால் இந்த ராகுக்கு தான் மெயினாக வந்து நம்ம வந்து திதிகள் கொடுக்கணும். கரெக்டாக வந்து இந்த மறைவு, அதான் அமாவாசை அப்படின்றது வந்து ஒரு நிழலான ஒரு இடம். இந்த ராகுவும் கேதுவும் ஒரு நிழலான ஒரு கிரகம். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ராகு கேது கிரகம் வந்து உங்களுக்கு கண்ணிலே தெரியாது. 7 கிரகங்கள், உங்களுக்கு 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் வந்து வீடு இருக்கும். அந்த ராகு கேதுக்கு வீடு கிடையாது, அது ஒரு நிழலான கிரகம் அப்படின்றது நீங்கள் சாஸ்திரத்தில் எடுத்து படிச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். மெயினாக இந்த ராகு படுத்துகிற பாடு தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருது. அதனால் நீங்கள் ராகுவுக்கும் சேர்த்து தான் நீங்கள் அதில் கொடுக்குறீங்க. உங்கள் முன்னோர்களை வேண்டிகிட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் செய்த கர்மா பாவம் எல்லாமே எப்படின்னா, உங்கள் முன்னோர்கள் செய்த கர்மா பாவம் எல்லாமே எப்படின்னா, உங்களுக்கு இந்த ராகு திசை கெட்டு போயிருக்கு, உங்களுடைய ஜாதகத்தில் ராகு திசை கெட்டு போயிருக்கு அப்படின்னா, அதோட அறிகுறிகள் வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கீங்க, அந்த பாவத்தை நீங்கள் கழிக்காமலேயே இந்த ஜென்மம் எடுத்துட்டீங்க அப்படின்றதான அறிகுறி. அந்த பாவத்தை இந்த ஜென்மத்தில் நீங்கள் கழிக்க தான் ஆகணும். கழிக்கலை அப்படின்னா அவர் வந்து எடுத்துக்குவார். எப்படியாவது அவருடைய பாவத்தை வந்து உங்களுடைய பாவத்தை கழிச்சிட்டு தான் அவர் போவார். அதனால் நீங்கள் திதி கொடுக்கறதுக்கு காரணமும் முக்கியமாக இந்த இதான், ராகுக்கும் சேர்த்து தான் நீங்கள் தரீங்க. அப்படி ராகு பவன் நீங்கள் வந்து அந்த ராகு திசை இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் திதி கொடுத்தீங்க அப்படின்றப்ப கூட அவங்க கொஞ்சம் அவங்க திதிகளை ஏற்றுக்குவாங்க. சர்ப்பணம் பண்ணும்போது பெரியவர்கள் முன்னோர்களுக்கும் அந்த செய்த பாவங்களும் கொஞ்சமாக விலகும். அதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். ஓகேங்க. இப்போது இந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நான் உங்களுக்கு அதை பற்றி தெளிவாகவே வீடியோ போடுறேன். நான் வந்து இதில் ஒரு தெளிவாக விளக்கமாக இல்லை அப்படின்னு புரியுது எனக்கு. ஆனால் என்ன உங்களுக்கு தெளிவாக புரியணும், விளக்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா தெளிவாகவே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேங்க. நன்றி, வணக்கம்.